அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். முனிவரின் குழப்பத்திற்கான காரணம் பரதனின் உள்ளத்தை சரியாக புரிந்து கொள்ளாததே என்று சத்துருக்கன் எண்ணுதல். பாடல் எண் 957. ஆற்று நீருமே வழி மாறிடும் அதிக வெள்ளமே சேரின் ஏற்றறத்துடன் ஆயாமலே ஏது செய்யனும் நேரும் ஆற்றா பிழை அதுபோலவே ஆங்கு நேர்ந்ததே பாரும் போற்றவே உயர் பெரியோர்க்குமே புரியாமையின் கோரம். இதுவே 957வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண. ஆற்று நீருமே வழி மாறிடும் அதிக வெள்ளமே சேரின் என்ற முதல் வரிக்கான விளக்கம். ஒரு ஆற்றிலே அளவுக்கு அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அந்த ஆற்றின் வழக்கமான வழித்தடமும் கூட மாறி போய்விடும். அவ்வாறு மாறிப்போவது போலவே ஒரு செயலை ஏற்றறத்துடன் ஆயாமலே ஏது செய்யனும் நேரும் ஆற்றாப்பிழை. நன்கு ஆராய்ந்து பார்க்காமல் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலிலே மாற்றவே முடியாத, தீர்க்கவே முடியாத பெரும் பிழை ஏற்பட்டு அதனால் பெரும் துன்பமும் ஏற்பட்டுவிடும். அதுபோலவே ஆங்கு நேர்ந்ததே, அங்கே அந்த முனிவர்களுக்கும் நேர்ந்தது அத்தகைய பிழைதான். அவர்கள் ஆயாத காரணத்தால், அந்த பரதனுடைய உள்ளம் எத்தகையது என்பதை ஆராய்ந்து பார்க்காத காரணத்தால் அவர்கள் எடுத்த முடிவிலும் பிழை ஏற்பட்டது. பாரும் போற்றவே உயர் பெரியோர்க்குமே உரியாமையின் கோரம். அதுபோலவே இந்த உலகமே போற்றும் வகையிலே அறிவில் சிறந்த பெரியோராக விளங்கிய அந்த முனிவர் யாவருக்கும் கூட அந்த பரதனுடைய உள்ளத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் உலகத்தில் உள்ள இயல்பான மக்களைப் போலவே பரதனும் ஆட்சி பொறுப்பும் இளவரசு பட்டமும் கிடைத்தால் ஏற்றுக்கொள்வான் என்று எண்ணி தம்முடைய தவறான அந்த எண்ணத்தால் அந்த பரதனை தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கை செய்ய விடாமல் தடுத்ததன் காரணமாக அங்கே கோரம் என்கிற பெரும் துன்பத்தை, கொடூர துன்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு துன்பச் சூழல் அங்கே ஏற்பட்டது. இவ்வாறு அந்த துன்பச் சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டது பரதனுடைய உள்ளத்தை சரியாக புரிந்து கொள்ளாததே என்று சத்துருக்கன் எண்ணினார். இதுவே 957வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 958வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.